நமக்கு தேவைகள் உண்டா? பசி உண்டு, தாகம் உண்டு, வாழ்க்கையில பலவிதமான ஆம்பிஷன்ஸ். அந்த குழந்தைங்கள்லாம் சொன்னாங்க, நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், மெக்கானிக் ஆகணும், டீச்சர் ஆகணும்னு பலவிதமான அவங்க ஆம்பிஷன்ஸ் எல்லாம் வெளிப்படுத்தினாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை கூட என்ன ஆகணும்னு நான் டாக்டர் ஆகணும்னு சொன்னேன் இல்லையா? இந்த நேரத்துல இப்போ பசங்க பேசக்கூடாது சொல்றது. இப்ப ஆண்டவரை நம்ம துதிச்சுட்டு இருக்கோம், ஆராதனை செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப ஏசப்பா வந்துடுறாருன்னு வைங்க, என்ன சொன்னாரு? எல்லாரும் வந்து அவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு. சீசர்கள் எல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும் சுத்தியும். அவர் என்ன பண்றாருன்னா அப்படியே பரலோகத்துக்கு மேல போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு மறைஞ்சிடுறாரு. அப்ப வந்து வானத்தூதர் என்ன சொல்றாரு? கலிலேயரே, கலிலேயராய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்துவானவர் எப்படி வானத்திற்கு உயர எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் வருவார். அந்த தீர்க்க தரிசனத்தை நாம விசுவாசிச்சுதான் நம்ம கர்த்தருக்கு துதி, ஆராதனை, ஜெபம் எல்லாம் ஏறெடுத்துட்டு கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்துட்டு இருக்கோமா இல்லையா? இந்த உலகமே, எல்லா ஜீவராசிகளுமே கர்ப்ப வேதனைப்படுற மாதிரி இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. உண்டா இல்லையா? எந்த வினாடியிலும் அவர் மீண்டும் வருவார் அப்படின்னு சொல்லி இருக்கு. பைபிளை பத்தி என்ன சொல்லி இருக்குது? வானமும் பூமியும் அழிந்து போகும், ஆனாலும் இந்த பைபிளில் உள்ள ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து, ஒரு புள்ளி கூட அழியாதுன்னு சொல்றாங்க. மறுபடியும் நடக்குன்னு சொல்றாங்க. உண்மையா இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்துநாதர் மீண்டும் வருவது உண்மையா இல்லையா? உண்மை. சோ அப்படி வந்ததுன்னா இப்ப வந்துருக்கான்னு வைங்களேன். இப்ப நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்குள்ளே நம்ம எல்லாம் கர்த்தரை துதிச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஏசப்பா வந்துட்டாருன்னா யார் முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை செய்யாதிருங்கள், ஏனெனில் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. புரியுதா? சோ அப்போ இந்த வினாடியில ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தா அடுத்த செகண்டே போறவங்க இந்த பிள்ளைகள். எவ்வளவு பாக்கியமான பிள்ளைகள் பாத்தியா? பிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை செய்யாதீர்கள் சொன்ன இல்லையா? அடுத்தது இங்க அமர்ந்திருக்கிறவங்க எல்லாரும் சகோதரிகள். ஆராதனைக்கு வேற சர்ச்சுக்கு போயிருக்காங்களா என்னமோ, அதுவும் எனக்கு தெரியல. பல விதமான வேலைகள்ல போயிருக்கலாம். இங்க வந்து அமர்ந்திருக்கிறது யாரு? சகோதரிகள் அமர்ந்திருக்காங்க, தாய்மார்கள் அமர்ந்திருக்காங்க. எவ்வளவு ஒரு பாக்கியமான விஷயம் தெரியுமா? என்ன காரணம்? என்ன அதுக்கு? யார் வீட்டை கட்டுறா? சரிதான் வீட்டை. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ கைகளால் அதை இடித்து போடுகிறாள், தன் கைகளாலேயே இடித்து போடுகிறாள். உண்டா இல்லையா? அப்போ வீட்டை கட்டுறது யாரு? ஸ்திரீகள் தான் கட்டுறாங்க, பெண்கள் தான் கட்டுறாங்க, குடும்ப தலை மனைவிகள் தான் வீட்டை கட்டுறாங்களே ஒழிய கணவன் என்ன பண்றாங்க? அதுல வந்து சுகமா தங்கி இருக்கிறாங்க. உண்டா இல்லையா? இதுதான் உண்மை. ஸோ அதனால சகோதரிகளாகிய தாய்மார்களும் பிள்ளைகளாகிய ஆண்டவருக்கு நெருக்கமானவங்களும் வந்திருக்கிறத பத்தி நம்ம ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. யாருக்கு மகிழ்ச்சி? ஆண்டவர் கேட்கணும். சரியா? ஸோ இப்போ இந்த நாள்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன என்ன பண்ணோம்? ஓசன்னா பாடி வந்தோமா? அது என்ன நடந்தது அப்படிங்கிறத இன்றைய நாள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம சுவிசேஷத்தை படிச்சு தியானிக்க போறோம். சரியா? கொஞ்ச நேரம் தான். எதுல எழுதப்பட்டிருக்குது அது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. 30ஆம் வசனத்திலிருந்து யாராச்சும் ஒருத்தர் படிக்க ஆரம்பிங்க.
போது மனுஷரும் ஒருவரும் ஏதாவது சைலண்டா இருக்கும். குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். சரி. அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். அதை அவிழ்க்கிறார் என்றால் யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். ஒருத்தர் ஒரு வசனம் படிக்கணும். அடுத்தது இன்னொருத்தர் வசனம். அடுத்த வசனம் இன்னொருத்தர் படிங்க. அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். அடுத்த வசனம் யார் படிக்கிறது? குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உரியவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அடுத்தது படிங்க. அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி. அடுத்து ஒருத்தரா படிக்கணும். அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அடக்கி ஏற்றினார்கள். ஓகே. அவர் போய் தங்கள் வஸ்திரங்களை வெளியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு தம்பிகளா டாய் கவனிக்கலாம். அவர் என்ன சொல்றாரு கவனிக்கலாம். கவனிக்க நீ பேசுறதா இப்படி மகிமையும் உண்டாவதாக என்று சத்தத்தோடு தேவனை அப்புறம் கூட்டத்தில் இருந்த பரிசேயர் சிலர் அவரை நோக்கி போதகரே உம்முடைய சீசரை அதற்கும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இவர்கள் பேசாமல் இருந்தால் நல்லுறவும் கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சரி, போதும், இதோட நிறுத்திக்கலாம். சோ அப்ப அந்த கடைசி வசனம் மட்டும் படிங்க. இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுக்குள்ளும் கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஆண்டவரை புகழ்ற ஒரு துதி தான் ஹல்லேலூயா, இல்லையா? இப்போ நமக்கு என்ன கடமை இருக்கு? ஆண்டவரை பத்தி அறிகிறோம். அதை பத்தி அடுத்தவங்களுக்கு சொல்லணுமா இல்லையா? சொல்லணும்னா எப்படி அவங்களுக்கு தெரியும்? இப்போ வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய உலகத்தை அசைத்த ஒரு தேவ மனிதர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிறு பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். அவர் பேர் தான் டிஜிஎஸ் தினகரன். டிஜிஎஸ் தினகரன் வந்து அரை நூற்றாண்டுக்கு மேலாக கர்த்தருடைய ஊழியக்காரராக இந்த பூமியில வாழ்ந்தார். சரியா? அவர் வந்து இப்ப நான் வந்து இங்க ஒரு பிரசங்கியாரா நம்ம சபைக்கு வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்து இது மாதிரிதான் பிரசங்கியார ஆரம்பிச்சு பிற்பாடு போக 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 என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய ஜனத்திரளான கூட்டங்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. அவருடைய பிரசங்கங்களை கேட்கறதுக்கு ஆயிரம் ஜனங்கள் மட்டுமல்ல, லட்சக்கணக்கான ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்க ஒரு கிராமத்துல. சரியா? எத்தனை நாள் பிரசங்கம்? 3 நாள் பிரசங்கம். ஆண்டவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு, இதை பற்றியெல்லாம் ரொம்ப ஆழமா பிரசங்கம் பண்றாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த முழு பைபிளும் ஆண்டவரை மையப்படுத்தி தான் இருக்கு. பைபிள் யாரை மையப்படுத்தி இருக்கு? இயேசுவை மையப்படுத்தி இருக்கு. யாரை மையப்படுத்தி இருக்கு? பழைய ஏற்பாடு பூரா அவருடைய வருகையை பத்தி தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. புதிய ஏற்பாடுல அவர் செஞ்ச காரியங்களை பத்தி எல்லாம் விளக்கமா எழுதப்பட்டிருக்கு இந்த பைபிள். சரியா? ரொம்ப உருக்கமா வந்த ஜனங்கள்லாம் செய்திகளை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. எப்படி மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம், உலக பிரகாரமான உதாரணம் சொல்றேன். கிழமை நைட்ல இருந்து பட்டினி, காலையிலேயே ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஒன்றும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மதியானம் நல்ல நல்லி எலும்போட நல்ல மட்டன் பிரியாணி கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும்? சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கூடவே ஒரு பீடா இல்லை ஒரு பால் பாயசம் கொடுத்தோன்னா இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி அடையும். அந்த மாதிரி நிறைவோட அந்த மக்கள் எல்லாம் போறாங்க. உடலுக்கு உறுதி தர்றது உணவு, ஆன்மாவுக்கு உறுதி தர்றது எது? கர்த்தருடைய செய்திகள், கர்த்தருடைய நற்செய்தி தான் ஆன்மாவுக்கு புஷ்டியும் ஆன்மாவுக்கு உற்சாகமும் தரும். வேற எதுவுமே தரும். சரி, 3 நாள் பிரசங்கம் கிராமத்துல முடிஞ்சதா? 3 நாள் பிரசங்கம் முடிஞ்சது. அவர் வந்து ஊருக்கு போறாரு. அந்த வில்லேஜ்ல இருந்து சொந்த ஊருக்கு போகணுமா இல்லையா? போகணும். அப்ப வந்து போறாரு. போர்ல வந்து போறப்ப பஸ்
பஸ்ஸில் உட்காந்துட்டு பஸ் டிக்கெட் எடுக்கிறாரு. பஸ்ஸு வந்து 3 ரூபாய் பஸ் டிக்கெட். எவ்வளோ பஸ் டிக்கெட்டு? அவர் 5 ரூபாய் கொடுக்குறாரு. ஸோ பஸ் டிக்கெட் 3 ரூபாய்க்கு எடுத்தோன்னே கண்டக்டர் சில்லறை எவ்வளோ அவருக்கு மீத கொடுக்கணும்? 2 ரூபாய் கொடுக்கணும்ல. அந்த கண்டக்டர் என்ன பண்ணிடுறாரு? 3 ரூபாயா கொடுத்துட்றாரு. யாருக்கு? பிரதர் டிஜிஎஸ் தினகரனுக்கு. அந்த சில்லறையும் அந்த டிக்கெட்டையும் கொடுத்துட்டு கண்டக்டர் முன்னாடி டிரைவர்கிட்ட போயிடுறாரு. மற்ற பயணிகளுக்கெல்லாம், டிராவலர்ஸ்க்கெல்லாம் டிக்கெட்லாம் கொடுத்து அந்த இதெல்லாம் பணமெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அந்த ஒரு வினாடி ஏன்னா டிக்கெட்டு வந்து வாங்கியாச்சு, எக்ஸ்ட்ரா 2 ரூபாய் தான் வரணும் மிச்சம், ஆனால் 3 ரூபாய் கொடுத்துட்டாரு. அப்போ அது 1 ரூபாய் யாருக்கு லாபமாகுது? பிரதர் டிஜிஎஸ்க்கு லாபம் ஆயிடுது. ஆனா அது நல்லதா கெட்டதா? பாவம் தானே அது. அவர் என்ன பண்றாரு? அமைதியா உட்காந்துட்டே இருக்கிறாரு. அப்புறம் கண்டக்டர் டிக்கெட் கொடுத்துட்டு அந்த டிரைவர்ல இருந்து முன்னாடி நெருங்கினப்போ அவர் வந்து சொல்றாரு, பிரதர் வந்து அந்த கண்டக்டரை கூப்பிட்டு சொல்றாரு, பிரதர் நான் 5 ரூபாய் கொடுத்தேன், டிக்கெட் 3 ரூபாய் வாங்கிட்டேன், வந்து நீங்க 2 ரூபாய் தான் தரணும், 3 ரூபாய் கொடுத்துட்டீங்க பிரதர், இந்தாங்க 1 ரூபாய் திருப்பி கொடுக்குறாரு. யார் திருப்பி கொடுக்குறா? பிரதர் டிஜிஎஸ் தினகரன் திருப்பி கொடுக்குறாரு. உடனே அந்த கண்டக்டர் வந்து என்ன தெரியுங்களா சொல்றாரு, வார்த்தை இருக்குது, சாட்சி இருக்குதான்னு டெஸ்ட் பண்ண தான் கொடுத்தாங்கிறாரு. நீங்க 3 நாளா கர்த்தரை பத்தி பேசுனீங்க, என்ன பேசுனீங்க? உண்மையா இருக்கணும்னு பேசுனீங்க, உத்தமமா இருக்கணும்னு பேசுனீங்க, நம்ம வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும்னு பேசுனீங்க, எல்லாம் பேசுனீங்க. ஆண்டவரை பத்தி அவ்வளவு ஒரு அருமையான ஒரு பிரசங்கியாரா இருந்தீங்க. அந்த பிரசங்கத்தின்படி உங்க வாழ்க்கை இருக்குதா நான் டெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க உண்மையான உத்தமமான ஊழியக்காரர் தான். அன்பான சிறு பிள்ளைகளே, அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, நம்ம வாழ்க்கையில நம்ம அப்ரைஸ் பண்ணோம். சரியா? நம்ம வாழ்க்கை உத்தமமா இருக்கா? நம்ம வாழ்க்கை சத்தியமா இருக்கா? இல்ல இது சொன்ன மாதிரி உள்ளொன்று பேசி வெளியொன்று பேசி உள்ளொன்று பேசி அந்த மாதிரி 2 இருக்கக்கூடாது. வார்த்தை எப்படி இருக்கோ அப்படிதான் வாழ்க்கையும் இருக்கும். நினைக்கிறது, பேசுறது, சொல்றது எல்லாம் ஒரே லைன்ல வரணும். அது எல்லாம் ஒரே பரிசுத்தமா இருக்கணும். அப்ப என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கை செழிப்பா இருக்கும். செழிப்பா இருக்குமா இருக்காதா? நிச்சயம் இருக்கும். செழிப்புக்கு எந்த விதமான குறை இருக்காது. அப்படி குறை வந்ததுன்னா என்ன பண்றது? கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரு? பிலிப்பியர் அப்போஸ்தலர் பவுல் அடிகள் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். சரி, இன்னொரு கபடிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். சோ கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சோ அப்போ நம்ம இந்த பூமியில எதுக்காக நம்ம இருக்கிறோம் சொல்லுங்க எல்லாரும்? துக்கமா இருக்கிறதுக்கு இருக்கமா, சந்தோஷமா இருக்கிறதுக்கு இருக்கமா? சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பூமியில் ஆண்டவர் நம்மள படைச்சிருக்கிறார். எவ்வளவு நாள் சந்தோஷமா இருக்கணும்? நமக்கு விவரம் தெரிஞ்சிருக்கு. பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்களா? குழந்தைங்கள்லாம் அவங்க 365 நாள் சந்தோஷமா இருப்பாங்க. குழந்தைகள் 365 நாள் சந்தோஷமா இருப்பாங்களா இல்லையா? நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு பிலிப்பியர் 4:4. ஏங்க நீங்க சும்மா சொல்லிட்டீங்க சந்தோஷமா இருங்கன்னு, பிள்ளைங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு அப்படியா? எங்க கணவர்கள் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்கணும், அதை வச்சு நாங்கள் குடும்ப நிர்வாகம் பண்ணணும், வீடு சுத்தம் பண்ணணும், சமைக்கணும், துணி துவைக்கணும், குழந்தைகளையும் பார்த்துக்கணும், கணவனையும் பார்த்துக்கணும். இதுக்கு மேலே இதெல்லாம் என் கணவர் கொண்டு வந்து கொடுக்குற பொருளாதாரத்தெல்லாம் இருக்குது. அவர் சம்பளம் கம்மி கொண்டாந்து கொடுக்குறாரு. இந்த நிலையில நான் எங்கெங்க சந்தோஷமா இருக்கிறது?
அப்படின்னு சொல்லிட்டு சகோதரிமார்கள் சொல்லணும். ஏங்க இது கூட பரவாயில்ல, இது வந்து ஒரு நார்மல். ஆனால் சில குடும்பத்தில் எப்படி இருக்கும், கணவர்கள் வந்து குடிகாரர்களாக இருப்பாங்க. ஸோ குடும்பத்தை நடத்துறதுக்கே பணம் இல்லாத நேரத்தில் சில கணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காசு வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. குடிச்சிட்டு வர்ற குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. பஞ்சம் பசி பட்டினி தான் இருக்கும். குடும்பமும் நல்லா நடத்த முடியாது, குழந்தைகளையும் கவனிக்க முடியாது. அப்படி ஒரு நிலைமை. சில கணவர்கள் எப்படி இருப்பாங்க, ஓய்வு, எப்ப பார்த்தாலும் சும்மா இருக்கிறது. சும்மா இருந்ததுனாக்க சோறு வருமா? சும்மா இருந்ததுன்னா வந்து வருமானம் இல்லை. ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சாதான் வருமானம். சரியா? என்ன வேலை செய்யறது? அடுத்தவங்கள நம்ம நெஞ்சால ஏமாற்றக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. மற்றபடி எல்லா வேலையும் உலகத்தில் செய்யலாமா? இந்த வேலை தான் சின்ன வேலை, அந்த வேலை தான் பெரிய வேலைன்னு ஏதாச்சும் இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம இன்னைக்கு நாகரீகமா இந்த பூமியில இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, துப்புரவு பணியாளர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, துப்புரவு பணியாளர்கள் என்ன பண்றாங்க, அந்த பெரிய கோல் எடுத்துட்டு வந்து அந்த விளையாடுறவங்களுக்கு தரதில்லை. பாப்பா சைலண்டா வர அவளை கொடுக்கும். சரியா? அழுக்கெல்லாம் எடுக்கிறாங்க, குப்பையெல்லாம் சுத்தம் பண்றாங்க, வீதியெல்லாம் கூட்டுறாங்க. நம்ம நாகரிகமா வாழ்க்கை நடத்துறோமா? உண்டா இல்லையா? அவங்க ஒரு வாரம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? ரொம்ப ஒன்று வெளியிலேயே நம்ம நடமாட முடியாது. ஸோ அந்த வேலை இழிவான வேலையா? கிடையவே கிடையாது. உலகத்துல பொய் பேசுறது, துரோகம் பண்றது, ஏமாத்துறது, இதுதான் கேவலம். மற்றபடி எல்லா வேலையும் செய்யலாமா? அப்போ கர்த்தரே என்ன வேலை செஞ்சாரு? தச்சு வேலை தான் செஞ்சாரு. பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் செய்யல. சரியா? கர்த்தர் என்ன வேலை செஞ்சாரு? கர்த்தர் வந்து தச்சு வேலை தான் செஞ்சாரு. அதுதான் பைபிள்ல சொல்லுது. உன் கைக்கு கிடைக்கிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோட செய். உன் கைக்கு கிடைக்கிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோட செய்யு சொல்லி வேதம் சொல்லுது. எந்த வேலைன்னாலும் ஓகேவா? ஒருத்தர் வந்து அவார்டு கொடுத்தாங்க. எதுக்கு? நல்ல வேலைக்காரர், உண்மையான உத்தமமான வேலைக்காரர் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து கேட்டாங்களாம், அந்த அவார்டு கொடுத்த ஃபங்க்ஷனில் அவர் எப்படிங்க உங்களுக்கு இந்த அவார்டு கிடைச்சது, இதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அவர் அவார்டு வாங்கினவர் சொன்னாராம், நான் ஒன்றுமே செய்யலைங்க, எனக்கு என்ன வேலை கொடுத்ததோ அதை நான் செஞ்சேங்க. நான் என்னுடைய மேனேஜர் முகத்தையும் பார்க்கல, என்னுடைய சூப்பர்வைசர் முகத்திலையும் பார்க்கல, யார் முகத்தையும் நான் பார்க்கலங்க. ஏன்னா வந்து மேலே தேவாதி தேவன் என்னை பார்த்துட்டு இருக்கிறாரு. உனக்கு கொடுத்த வேலையை நீ சரியாக செய்யறையா இல்லையான்னு தேவாதி தேவன் பார்த்துட்டு இருக்காரு. அதனால் அவருக்கு பயந்துட்டு நான் வேலை செஞ்சேங்க, எனக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ சிறுவர்களே, உங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிற வேலை என்ன? படிக்கிற வேலை. படிக்கணுமா வேண்டாமா? தாய்மார்கள் என்ன செய்யணும்னா, குழந்தைகளை என்ன வேலை, எது உங்க கஷ்டம் நஷ்டம் அவங்களதெல்லாம் அவங்க தலை மேலே சுமத்தக்கூடாது. ஸ்கூல்ல இருந்து 4 மணி வந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு மாங்காய் கையெல்லாம் கழுவிட்டு குளிக்க முடிக்கிறவங்க குளிச்சிருங்க, அது கூட நல்லது தான். ஸோ சாயந்தரம் 6லேருந்து 8 மணி வரைக்கும் உங்கள் குழந்தைங்களை கட்டாயம் படிக்க வச்சாகணும். 6லேருந்து 8 வரைக்கும் தினம் படிப்பீங்களா குழந்தைகளே? படிக்கிறவங்களாம் படிக்கிறேன்னு சொல்கிறவங்க கை தூக்கணும். 6லேருந்து சாயந்தரம் ஒரு நாளும் 6லேருந்து 8 மணி வரைக்கும் படிக்கலாம். படிப்பீங்களா? தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு 6லேருந்து 8 மணி வரைக்கும் படிக்க வைப்பீங்களா? படிக்க வைக்கணும். இவ்வளோ நாள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாளையிலிருந்து திங்கட்கிழமையிலிருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னே படிக்க வைக்கிறீங்களா? சரியா? இதே இன்னொரு உதாரணம். தாய்மார்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, ஐயோ எங்களுக்கு நேரம் எங்கெங்க இருக்கு, எத்தனையோ வேலைகள், மாடு வெளியில் போயிருக்கு, அது வரணும் பத்திரமா, அதுக்கு தட்டு நறுக்கணும், சின்ன கடை வச்சுருக்கிறேன், அதில் வியாபாரம் ஆகணும், என் கணவருக்கு வந்து உணவு தயாரிக்கணும், எங்கெங்க எங்களுக்கு ஜெபிக்கிறது டைம் இல்லைங்க. அப்படி கூடாது.
அப்படிதான் டிஜிஎஸ் தினகரன் பிரதரை பற்றி ஒரு உதாரணம் சொன்னல, பஸ்ஸில் போனப்போ எப்படி ₹1 அவர் ரிட்டர்ன் பண்ணாருன்னு சொன்னா இல்லையா? அதே மாதிரி அந்த அம்மா டிஜிஎஸ் தினகரன் அவருடைய மனைவி பேர் ஸ்டெல்லா தினகரன். அவங்க பேர் என்ன? ஸ்டெல்லா தினகரன் தான் டிஜிஎஸ் தினகரன் பிரதருடைய மனைவி பேர். அவங்கள கேட்டாங்க, அம்மா உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஊழியம் இருக்குது, உலகம் பூரா ஊழியம் இருக்குது, உங்கள் கணவர் போகிறாரு வர்றாரு, உங்கள் பிள்ளைகள்லாம் போகிறாங்க வர்றாங்க, இவ்வளோ பெரிய ஊழியங்கள் இருக்குது. அது இல்லாத அவங்க சாதாரண பள்ளிக்கூடம் வச்சுருக்கல, அவங்க பெரிய யூனிவர்சிட்டியை வச்சுருக்குறாங்க. அந்த யூனிவர்சிட்டி பேர் காருண்யா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருக்குது. எங்கே இருக்குது? கோயம்புத்தூரில் காருண்யா யூனிவர்சிட்டின்னு இருக்குது. அதில் எல்கேஜிலிருந்து இன்ஜினியரிங் பட்டப்படிப்பு இருக்குது. அது இல்லாமல் தியாலஜிக்கல் ஸ்டடீஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க நீங்கள் எப்படிமா ஜெபிக்கிறீங்க, எப்படிமா வேலை வாசிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, ஆமாங்க எனக்கு ரொம்ப டைட் ஷெட்யூல் தான், எப்போ பார்த்தாலும் வேலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும், எல்லாத்தையும் நான் தான் நிர்வாகம் பண்ணணும், வீட்டு வேலைகள் செய்யணும், சமைக்கணும், அப்புறமேல இந்த அம்மா வேலை செய்யறதில்ல, இருந்தாலும் வேலை வாங்குறது. ஸோ அந்த மாதிரிலாம் வேலை எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஓய்வு கிடைச்சா கூட உடனே நான் வேலை வாசிப்பேங்க, உடனே கர்த்தரை துதிப்பேங்க. இப்படி தான் நான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு சாட்சி சொன்னாங்க. சரியா? நம்ம கர்த்தருடைய வேத வசனத்தின் பிரகாரம் நம்ம வாழ்க்கை இருக்குது. கிறிஸ்தவர்களாக நமக்கு கிறிஸ்தவங்கன்னு சொல்றதுக்கு அடையாளங்கள் 3 இருக்குதுங்க. என்ன அடையாளங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னா 3 அடையாளம் இருக்கு. தானியேல் எத்தனை தடவை ஜெபிச்சாரு? 3 வேளை ஜெபிச்சாரு. எப்படி ஜெபிச்சாரு? 3 வேளை, ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் ஜெபிக்கிறாரு. அவருடைய அறை மேல் வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி ஜன்னலை திறந்து வச்சா எருசலேம் தெரியும் அவருக்கு. எருசலேமை நோக்கி எத்தனை தடவை ஜெபிக்கிறாரு? 3 வேளை ஜெபிக்கிறார். ஸோ அப்போ இஸ்லாமியர்கள் எல்லாம் எத்தனை தடவை ஜெபிக்கிறாங்க? ஒரு நாளைக்கு 7 முறை ஜெபிக்கிறாங்க. எங்கிருந்து அது வந்தது? அது பைபிள்ல இருந்து தான் வந்தது. சங்கீதம் 119 வசனம் 164. உமது ஒரு நாளில் 7 தரம் உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் எத்தனை தரம் துதிக்கிறார் அவரு? சோ இது துதிக்கிறது யாரு? தாவீது துதிக்கிறார். புரியுதா? தானியேல் 3 தரம் துதிக்கிறாரு, தாவீது 7 தரம் துதிக்கிறாரு. ஸோ நம்ம எத்தனை தடவை துதிக்கிறோம் நம்ம மனசாட்சிக்கு தான் தெரியும். நம்ம கர்த்தரை எத்தனை தடவை துதிக்கிறோம்? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஓகே, குறைஞ்சது எத்தனை தடவை நம்ம கர்த்தரை துதிச்சு ஜெபிக்கணும்? 3 தடவை. மாணவர்களுக்கு முடியாது, அவங்க பள்ளிக்கூடத்தில் இருப்பாங்க இல்லையா? காலையில் 9 மணி 10 மணிக்கு பள்ளிக்கூடம் போனால் எத்தனை மணிக்கு அவங்க பள்ளிக்கூடத்துலேருந்து வர்றாங்க? 3:30. அவங்க ஒரு நாளைக்கு 3 தடவை துதிக்க முடியுமா? ஆனா இல்லத்தரசிகள், சகோதரிகள், தாய்மார்கள் நம்ம துதிக்கலாமா கூடாதா? கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடையாளமே 3 காரியம் தான். காலையில எந்திரிச்சோன்னே தயவு செஞ்சு பல்லு விளக்கிட்டு பைபிளுக்கு போகணும், பாத்திரத்துக்கு போகணும். பல்லு விளக்கிட்டு எங்க போகணும்? பாத்திரத்துக்கு போகக்கூடாது. அண்டா குண்டா இதையெல்லாம் விளக்குறதுக்கு போகணும். இருக்குன்னா பாத்திரம் விளக்குறது கழுவுறது எல்லா வீட்லேயும் நடக்கிற ஒரு சம்பவம் தான். அது கோடீஸ்வரங்க வீட்லேயும் அது நடக்குது, சாதாரண குடும்பத்துலேயும் நடக்குது. அது தவிர்க்க முடியுமா? வீட்டுக்காரங்களை யாரையும் தவிர்க்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் காலையில் எந்திரிச்சோன்னே 5 மணிக்கு எந்திரிக்கிறது பெஸ்ட்டு. அது அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்காச்சும் எந்திரிச்சிருங்க. முதல்ல அரை மணி நேரம் ஆண்டவருக்கு. சரியா? நான் நல்லி எலும்பு பிரியாணி உதாரணம் சொன்னேன்னா இல்லையா?
அது சாப்பிட்டோன்னா உடம்பு எப்படி ஆயிடுச்சு? ரொம்ப புஷ்டியும் தெம்பமாக ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சுல்ல, ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டோம்ல நம்ம. அதே மாதிரி காலையில் நம்ம கர்த்தரை துதிக்கக்குள்ள நம்ம என்ன ஆகும்? நமக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு கர்த்தர் 2 பாட்டு பாடி ஆண்டவரை துதிச்சுட்டு முதல்ல என்ன பாட்டு பாடணும்? நன்றி அறிதல் பாட்டு தான் பாடணும். ஏன் நன்றி அறிதல் பாட்டு பாடணும்? எத்தனையோ பேர் ஐசியூவில் இருக்கிறாங்க, ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குது. எத்தனையோ பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க, கம்பி 1 2 3ன்னு எண்ணிட்டு. உண்டால நான் சொல்றது, எத்தனையோ பேர் ஆம்புலன்ஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எத்தனை தடவை பார்க்குறோம், வழிவிடுங்க வழிவிடுங்க வழிவிடுங்க, சைரன் அடிச்சுட்டு ஆம்புலன்ஸ் போதா? இருக்கிறாங்களா? எவ்வளோ பேர் மரணப்படுக்கையில் வீட்டில் அவஸ்தப்பட்டு நம்ம கர்த்தர் சுகபத்திரமா கூட்டிட்டு வந்து நம்ம அவர் வசனத்தை கேட்க வச்சிருக்கிறாரு. அவரை துதிக்கலாமா வேண்டாமா? முதல்ல கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வாழ்க்கைக்காக நன்றி அறிதல் பாட்டு பாடிட்டு அவர் துதிங்க. 1 பாட்டோ 2 பாட்டோ பாடி துதிங்க. சரியா? சோ அப்போ நம்ம செய்யறதுதான் சொல்லணும், சொல்றதுதான் செய்யணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லணும், என்ன சொல்றோமோ அதை செய்யணும். அதுல தூய்மை இருக்கணும், அதுதான் முக்கியம். புரியுதா? ஸோ நம்ம ஒரு காரியம் சொல்ல போறோம் உங்களுக்கு. நம்ம உடம்புல எந்த பாகத்தை வேணும்னு ஓய்வா வச்சிருக்கலாம், ஆனா அந்த மேல் மாடியை ஓய்வா வச்சிருக்க முடியுமா? முடியுமா? ஏன்? என் யோசனை வந்துட்டே இருக்கும். நைட்டு படுத்தா கனவா வரும், பகல்ல படுத்தா என்ன? எங்க வீட்டுக்காரர் இதை இப்படி செஞ்சாரு, எங்க மாமியார் எனக்கு இப்படி செஞ்சாங்க, எங்க நாத்தனா இந்த கொடுமை பண்ணனா. புரியுதா? எங்க மாமனாரால இந்த தொல்லை எல்லாம் வந்தது அப்படின்னு பல நினைவுகள் வரும் மனிதனுக்கு. எங்க அப்பா அத்தனை காசு வச்சிருக்காங்க, மனுஷன் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்களா எனக்கு, அப்படிங்கிற ஒரு நினைவும் வரும். புரியுதா? அப்போ மைண்டு ஃப்ரீயா வச்சிருக்க ஒருத்தரால முடியவே முடியாது. பரிசுத்தமா இருந்தால் நல்ல எண்ணங்கள் வரும், ரட்சிக்கப்படாம வெளியில் இருந்தால் நெகட்டிவான சிந்தனைகளும் வரும். ஸோ அப்போ நம்ம மைண்டில் என்ன சிந்தனைகள் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஏதாச்சும் கைட்லைன்ஸ் இருக்கா? நமக்கு ஏதாச்சும் வழிமுறை இருக்கா? இருக்குது. அது என்னன்னா, பைபிள்ல பிலிப்பியர் அதே 4ஆம் அதிகாரத்தை எடுத்து 8ஆம் வசனம் படிங்க. நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய மூளையில என்ன ஓடிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத அந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது. அது படிங்கப்பா யாராச்சும் ஒருத்தர். நம்ம சிந்தனையை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? கடைசியாக சகோதரரே, எல்லாரும் கவனிங்க, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டு. எல்லாரும் சத்தமா அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். அப்ப மேல் மாடி எப்போ சிந்தனைகள் ஓடிட்டே இருக்குமா? நம்ம சிந்தனையில எது வரணும்? மறக்கவே கூடாது. நீங்க போயிட்டு உங்க டைரி, உங்க நோட் புக் அதில் எழுதி வச்சுக்கோங்க. என்ன எழுதி வைக்கிறீங்கன்னா, ஆண்டவரே ஏசப்பா, எப்போதும் என்னுடைய சிந்தனையில இந்த வசனம் தான்ப்பா ஓடிட்டு இருக்கணும். இதுதான் என்ன எல்லா துன்பத்துக்கும், எல்லா கேட்டுக்கும், எல்லா பொல்லாப்புக்கும் என்னை விளக்கி ரட்சிக்கும். என்னுடைய மைண்டில் இந்த சிந்தனைகள் மட்டுமே ஓட கிருபை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எழுதிட்டு பிலிப்பியர் 4:8 இருக்கு. சரிதான்? அல்லேலூயா.
அல்லேலூயா. என்னங்க பிரதர், இது மாதிரி நீங்க எல்லாம் பாசிட்டிவாகவே பேசிட்டு போறீங்க. அது எங்களுக்கு துன்பம் இருக்காதா, எங்களுக்கு துயரம் இருக்காதா, எங்களுக்கு பற்றாக்குறை இருக்காதா, எங்கள் வீட்டில் சண்டை இருக்காதா, எங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்காதா, என்னமோ எப்பொழுதும் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள் என்றே சொல்லிட்டு போறீங்களே, இது ஆகிற காரியமா அப்படின்னு நினைக்க தோணுதில்ல? நினைக்க தோணும். இது இயற்கை. நீங்களும் நினைப்பீங்க, நானும் நினைக்கிறேன். சரி, இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா? இருக்குது. அன்பிற்கினிய சகோதரிகளே, தாய்மார்களே, சிறு பிள்ளைகளே, நீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு மனிதன் தாயின் கருவுல உற்பத்தி ஆகிற அந்த நாள் முதல் கொண்டு கருவறை முதல் கல்லறை வரை மனிதனுக்கு உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறாங்கல்ல. எல்லா மனிதர்கள் மேலும் விழுந்த கடமை, யாரும் தப்பிக்க முடியாது. புரியுதா? அந்த கருவறை முதல் கல்லறை வரை ஓகே, யார் நம்மளை தாங்கிறது? நம்ம விடுற ஒரு மூச்சு, நம்ம மூச்சு விட்டுட்டே இருக்கிறோமா? ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை? 60 மூச்சு 70 மூச்சு விடணும் ஒரு நிமிஷத்துக்கு. நம்ம உடல்ல இருக்கிற ரத்தம் இருக்குல்ல, ஒரு நாளைக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண தெரியுமா? இதெல்லாம் நம்ம அறிஞ்சு நடக்குதா? அறியாம நடக்குது. ஒரு நாளைக்கு நம்ம உடல்ல இருக்கிற ரத்தம் நம்மள பர்மிஷன் கேட்காமையே 15,000 கிலோமீட்டர் போகுதான். எத்தனை கிலோமீட்டர்? 15,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி முடிச்சிருது ஒரு நாள். ஸோ பைபிள்ல என்ன இருக்குன்னா, கருவறை முதல் கல்லறை வரை நம்மளுடைய மூச்சு, ஒரு மூச்சுக்கும் அக்கௌண்டிங் இங்க எழுதப்பட்டிருக்கு. எதுல எழுதப்பட்டிருக்குது? பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் சகோதரர் சொன்னாரு, என்ன சொன்னார்? இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். என்னங்க பிரதர், இரவும் பகலும் நான் பைபிளே படிச்சுட்டு வந்தேன்னா எங்க வீட்டுக்காரர் பட்டுன்னு ஒரு போடுவாரு. ஏன் போடுவாரு? என்ன சோறாக்குனே குழம்பு வச்சா நான் பட்டினியோட கிடக்கிறதான்னு போடுவாரு. எப்படிங்க அது நியாயமான்னு நீங்க கேட்டோம். அதுக்கு வழி இருக்கு. என்னன்னா, உங்களுடைய வேலையை ஜெபமா ஒப்பு கொடுத்துருங்க. உண்டா இல்லையா? நம்ம வேலையை படிக்கிற வேலையாகட்டும், சமைக்கிற வேலையாகட்டும், பெருக்கிற வேலையாகட்டும், பாத்திரம் கழுவுற வேலையாகட்டும், அப்போ நம்ம 24 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு ஈக்குவல் ஆயிருமா? அதனால இப்படிதான் நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு போறோம். உள்ளத்துல எண்ணத்துல எப்போ பரிசுத்தமான எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கணும், நல்ல நினைவுகளே இருக்கணும், நல்ல சொற்கள் பேசணும், நல்ல சொற்களை செய்யணும். ஒரு விளக்கு இருக்கு, எரியிற விளக்கு வச்சுதான் இன்னொன்னு ஏற்ற முடியும். சோ வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையில நமக்கு பேர் என்ன சொல்லுங்க? நம்ம பேர் என்ன? எல்லாத்துக்கும் ஒரு காமன் நேம் இருக்கு. அது என்ன? கிறிஸ்தவர்கள். இன்னொருக்கா சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள். இன்னொருக்கா சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள். கிறிஸ்து அவர்கள். புரியுதா? புரியுதுங்களா சகோதர தாய்மார்கள்? சோ அப்போ பவுலடிகளார் அதுதான் சொல்றாரு, I am living but not I, Christ liveth in me. நான் பிழைக்கிறேன், ஆனாலும் பிழைப்பது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே பிழைக்கிறார்னு சொல்றாரு. ஸோ அப்போ நம்ம வாழ்க்கைப்படி நம்ம வாழ்க்கை இருந்ததுனா தானே நம்ம வெளியில போறவங்க இவங்க கிறிஸ்தவ மாட்டோம், இவங்க பொய் பேச மாட்டாங்கப்பா, இவங்க வார்த்தை கொடுத்தா திருட மாட்டாங்கப்பா, இந்த 10 கட்டளைப்படி உங்க வாழ்க்கை இருக்குப்பா, அதனாலதான் இவங்க நல்லா இருக்காங்க. புரியுதா இல்லையா நான் சொல்றது? ஸோ நான் என்ன சொன்னேன்? காலையில் எழுந்திரிச்சோன்னா துதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும். ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லி துதிக்கணும். என்ன சொல்லி துதிக்கணும்? நன்றி சொல்லி பாடிடுவே நன்மைகளின் நாயகன்னு ஒரு பாட்டு இருக்கு. அது நீங்க போனா எல்லாரும் யூடியூப் இருக்கு, எல்லாத்துக்கும் ஆண்ட்ராய்டு போன் இருக்கு, அந்த பாட்டு போட்டு கேளுங்க. ஓகே, நன்றி சொல்லி பாடிடுவேன் நன்மைகளின் நாயகனே, எத்தனையோ கிருபைகளை எனக்கு தந்தியே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? பாடுங்க பார்க்கலாம்.
நன்றி சொல்லி பாடுவேன். கை தட்டு கை தட்டு கை தட்டு கை தட்டு கை தட்டு கை தட்டு எத்தனையோ கிருபைகள் கை தட்டு கை தட்டு எனக்கு தந்தீர். கை தட்டு கை தட்டு கை தட்டு கேமரா கேமரா அடி. நன்றி சொல்லி பாடுவேன். நன்மைகள் நாயகனே எத்தனையோ கிருபைகள் எனக்கு தந்தீர். எல்லையில்லா நன்மையால் என்னை நிரப்பினீர். புரியுதா சகோதரர்? எத்தனையோ கிருபைகளை நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த சாட்சியை நான் சபையில சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு கைண்ட் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த சாட்சியை என்னுடைய மனைவிட்டு கூட சொல்லியிருந்தாங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் ரகசியங்கள் ஏதாவது இருக்கணுமா? இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க உடலால தான் ரெண்டு பேருடைய உயிரால ஒண்ணு. கணவனும் மனைவியும் உயிரால ஒண்ணு, உடலால ரெண்டா இருக்கலாம். எந்த ரகசியமும் கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கவே கூடாது. ஆனா இந்த ரகசியத்தை என் மனைவிட்டு கூட சொல்லுங்க. என்ன தெரியுமா நடந்தது? இந்த மார்ச் மாசம் 6ஆம் தேதி நான் ஊழியத்துக்கு நிறைய அது மாதிரி இங்க ஊழியத்துக்கு வந்திருக்கேன்ல, அதே மாதிரி ஊழியங்களுக்கு பல இடங்களுக்கு நான் போறது வர்றது. இந்த கொக்கானூர்ல மார்ச் மாசம் 6ஆம் தேதி எலெக்ஷனுக்காக ஒரு 24 மணி நேரம் ஜெப கூட்டம் வச்சிருந்தாங்க. சரியா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? 24 மணி நேரம் ஜெப கூட்டம் வச்சிருந்தாங்க. பல ஊழியர்கள் சேர்ந்து பெரிய அளவுல வச்சிருந்தாங்க. சரி, நாமளும் போய் அங்க பங்கெடுப்போம், நம்ம தேசம் நல்லா இருக்கணும், நல்லவர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும், நம்மளும் அந்த ஜெப கூட்டத்தில் பங்கெடுத்து ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். 2 வீலர் ஸ்கூட்டர்ல தான் போயிட்டேன். சரி, போயிட்டு நான் என்னுடைய பிளான் என்னன்னா 2 hours அங்க இருக்கணும். 3 மணிக்கு கூட்டம் ஆரம்பிச்சது, 5 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடணும். என்னுடைய இது என்னன்னா, என்னுடைய ஏஜ் ஃபேக்டர்னால, வயது காரணத்தால நான் இருட்டில் வண்டி ஓட்டுறது இல்லை. பாதுகாப்புக்காக. சரியா? பாதுகாப்புக்காக முதல்லலாம் நான் 24 hours வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். இப்போ வயது காரணமாக இருட்டில் வண்டி ஓட்டுறது. லைட் போட்டால் வீட்டிலே இருந்துக்குவேன். வெளியே ரொம்ப அவசியம்னா ஆட்டோ கிட்ட படிச்சுட்டு போகிறதா நடந்து போயிட்டு இருந்தேன். இப்படி. ஸோ அப்போ நான் 3 மணிக்கு போனது 5 மணிக்கெல்லாம் நான் கொக்கானூர் புறப்பட்டுட்டேன். எனக்கு என்னமோ தெரியல, வர 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 கொக்கானூர் கிருஷ்ணகிரி ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். அது எந்த இடத்துல இருக்குன்னா, நம்ம கிருஷ்ணகிரியிலேருந்து சென்னை போகிறோம்ல, சென்னை போகிற இடத்துல கந்திக்குப்பம்னு ஒரு ஊர் இருக்கு. எல்லாம் கந்திக்குப்பத்துலேருந்து லெஃப்டில் போனால் ஒரு கிலோமீட்டரில் கொக்கானூர். ஸோ அங்கே முடிச்சுட்டு நான் வந்துட்டு இருக்கிறப்போ எல்லாம் நல்லா தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் வர 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 டார்க் ஆயிடுச்சு. வர 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 இருள் சூழ்ந்துச்சு. சரியா? நான் காலேஜ் வந்துட்டேன். காலேஜ்ல லெஃப்டில் அந்த கீழே பாலத்தில் எடுத்துட்டு அந்த காட்னாம்பட்டி ரோட்டில் பழையப்பேட்டை போயிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துடலான்னு வந்துட்டு இருக்கேன். அந்த காட்னாம்பட்டி கோயில் தாண்டின உடனே என்னாச்சுன்னா, ஒரு நாய்க்கர் குறுக்கில் வந்துட்டாரு. குறுக்கில் வந்துட்டாரு. நான் அவரை பார்க்கல. அவரு என்ன பார்க்கணுன்னு என்ன இருக்கு அவருக்கு? அவசியம் இல்லை. 1-2னா பரவாயில்ல. குறுக்குல ஓடுது. அந்த இடத்துல 100% டார்க்னஸ். எத்தனை % வெளிச்சம்? 0 வெளிச்சம். நான் ஒன்றும் வேகமா வண்டி ஓட்டுறவன் கிடையாது. சரியா? ஒரு ஆவரேஜ் தான் ஓட்டுறேன். வண்டி வந்துட்டு இருக்கிறேன். ஒருத்தர் ஓடிட்டாரு, 2 பேர் ஓடிட்டாரு. நான் அதை என்னால் அந்த ஒரு சின்ன ஸ்பாட் தான் பார்க்க முடியுது. ஒருத்தர் என் வண்டியில மாட்டிட்டாரு. புரியுதுங்களா? ஒரு டிசம்பர் மாசம் தான் என்னுடைய சித்தப்பா இதே 2 வீலர் ஆக்சிடென்ட்ல மாட்டி இந்த பக்கம்னாக்க குந்தாரப்பள்ளி ரோட்ல கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு 2-3 நாள்ல அவரு கருத்தட்ட போயிட்டு. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இது எனக்கு நடக்குது. நான் சென்னையில ஒரு 20 வருஷம் குடியிருந்தேன். நான், மனைவி, குழந்தைகள் எல்லாம். ரொம்ப ரொம்ப சீரியஸ் டேஞ்சர் இந்த நாய் மாற்றம் தான் வண்டி.
ஃபோர் வீலர்ல மாட்டிடுச்சுன்னா ஒன்றும் தெரியுது இல்லை, ஏன்னா பெரிய வண்டிங்கிறதுனால அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுது. ஆனா டூ வீலர்ல மாட்டி மண்டை உடைஞ்சவங்க, கை கால் போனவங்க, மறிச்சவங்க கணக்கே இல்லை. உண்டா இல்லைங்களா? ஸ்பாட்லேயே கூட இறந்துருவாங்க. நாய்க்கு ஒன்றும் ஆகாது, அது ரப்பர் மாதிரி, அது அப்படியே குதிச்சுட்டு அப்படியே கத்திட்டு ஓடிடும். ஆனா மாற்றுறவங்க என்ன ஆவாங்க? ரொம்ப சீரியஸா. ஆனா கர்த்தர் வந்து ஒரு சேதம் உள்ளவங்க பத்திரமா வீட்டுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. புரியுதா? நீதிமானுக்கு வரும் அநேகமாயிருக்கும், அவன் அனைத்துல இருந்தும் கர்த்தர். விசுவாசம் எனக்கு இருக்குது, விசுவாசம் நமக்கு வேணும். எப்பேற்பட்ட ஆபத்துல இருந்தும் கர்த்தர் வந்து நம்மள தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவரையே பிடிச்சுக்கணும், வேற யாரையும் சாரக்கூடாது. புரியுதுங்களா நான் சொல்றது? நான் இந்த சபையில தான் சொல்லணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன், அதனால சபையில சொல்லணும். புரியுதா மக்கள்? புரியுதா குழந்தைங்களே? சகோதர சகோதரி புரியுதா? அவர் மேலேயே பாரத்தை வச்சிருக்குன்னா எப்பேற்பட்ட சோதனை, எப்பேற்பட்ட வேதனை, எப்பேற்பட்ட துன்பம், எப்பேற்பட்ட தடங்கள், எப்பேற்பட்ட விபத்து எல்லா மக்களுக்கும் நடக்கிற மாதிரி தான் நமக்கும் நடக்குது. நமக்கு என்ன செப்பரேட்டாக நடக்குது? ஆனாலும் கர்த்தர் அதிலிருந்து விடுதலை கொடுப்பார். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்ப எனக்கு வந்து வண்டி விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கா? 100% வாய்ப்பு. கைகாலுடைய வாய்ப்பு இருக்கா? இருக்கு. தலையில அடிபட வாய்ப்பு இருக்கா? எவ்வளவு வேகமா வந்துட்டு இருந்தது வண்டி, அட்லீஸ்ட் ஒரு 30-40 கிலோமீட்டர்லாச்சும் வந்திருக்கும். ஆனா கர்த்தர் ஒரு சேதம் இல்லாமல் என்ன. அப்போ ஆண்டவர் யாருக்கு? எல்லாத்துக்கும். உங்களுக்கும் ஆண்டவர் தான், எனக்கும் ஆண்டவர். இந்த சூரியன் இருக்குல்ல, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க செய்கிறார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிய செய்கிறார். எல்லாத்துக்கும் ஈக்குவலா தான் ஆண்டவர் செய்யறாரு. ஆனா விசேஷ விதமா தன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்றாரு? பாதுகாப்பு. ஆண்டவருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நாம எல்லாம் இருப்போமா? அதுக்கு வந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தான் தேவை. புரியுதா? ஒரு காயின் எல்லாத்தையும் காசு பார்த்துருக்கோம்ல, 8 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய், அதுக்கு 2 பக்கம் இருக்கா? ஒரு பக்கம் பூ, இன்னொரு பக்கம். நம்ம எல்லாம் யாரு? ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள். நீங்க சின்னவங்க, நான் பெரியவன் இல்ல, நான் பெரியவன், நீங்க சின்னவங்க இல்ல. நம்ம எல்லாரும் என்ன? ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. நமக்கு அப்பா யாரு? ஏசப்பா தான். நம்ம எல்லாம் பிரதர் சிஸ்டர்ஸ், நம்ம எல்லாம் சகோதர சகோதரி. அந்த நினைப்பு வந்து நமக்கு எப்பவுமே இருக்கும். தலையில என்ன ஏறக்கூடாது? வெயிட் ஏறக்கூடாது, கனம் ஏறக்கூடாது. நான் பெரிய பிரசங்கி, நான் பெரிய இது, நான் பெரிய அது. கர்த்தர் பெரியவர். நம்ம எல்லாரும் என்ன? அதனாலதான் கர்த்தர் இவங்களுக்கு இந்த அப்போஸ்தலர் 12 பேருக்குள்ள சண்டை வருது. நான் பெரியவனா, நீ பெரியவன், போங்கடா, நான் அப்பா, நீங்களாம் அண்ணன் தம்பி, போங்கடான்ட்ட. அதுதான் இன்னைக்கும். புரியுதா? ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் பூ, இன்னொரு பக்கம் தலை. நான் பெரிய உத்தம, நான் பெரிய சக்தி கீர்த்தி அப்படின்னு சொன்னேன்னா நான் பையன். ஏன்னா எனக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது. ஆனா அந்த பக்கத்தை எல்லாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத பக்கத்தை எல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்குள்ள ஒரு பரிசுத்தமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லி இப்போ வாழ்ந்துட்டு நம்ம யாரை முன்னுதாரணமா எடுத்துக்கணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான். புரியுதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். அதுதான் ரோமன் கத்தோலிக்க சபையில ஒரு பெரிய வேத பண்டிதர் இருந்தார். அவர் பேர் என்னன்னா, நல்ல பேர், அவர் தாமஸ் அக்வினாஸ் அவர் பேர். அவர் ஒரு புத்தகம் எழுதினாரு. அந்த புத்தகத்துல என்ன எழுதினாருன்னா, இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட் எழுதிட்டார். என்ன? இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட். யாரை நம்ம மாடலா பின்பற்றணும்? இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட தான் நம்ம மாடலா பின்பற்றணும். அப்போஸ்தலர்கள் எத்தனை பேரு?
12 பேர். 12 பேர். 12 அப்போஸ்தலர் தலை வெட்டுண்டு மரிச்சாங்களா? 12 அப்போஸ்தலரும் பரிசுத்தவான்களா? ஆமா ஆமா. உண்டா இல்லையா? ஆமா. ஆமென். இருந்தாலும் போய் பேதுரு 3 தடவை மறுதலிச்சாரா? ஐயோ எனக்கு யாருமே தெரியாதுங்கன்னு சபிக்கவும் திட்டவும் தொடங்கினாருன்னு வேதத்துல வாசிக்கிறோமா இல்லையா? அதனால மனுஷன் தான், தெய்வம் தெய்வம். புரியுதா? அதனால நம்ம மாடலா பின்பற்ற வேண்டியது யாரை மட்டும்? ஏசப்பா மட்டும். ஏன்னா மனுஷருடைய முகங்களை பார்த்தா நமக்கு என்ன இடர்கள் வந்து, ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது. பரிசுத்தவானா மாறிட்டதுன்னா பரவாயில்ல, ஆனா பாவ ஜீவியத்துல இருந்ததுன்னா நமக்கு அது இடர்கள் தானே. அதனால நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான். ஸோ அப்ப நான் காலையில எழுந்திரிச்சோன்னா கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரத்துல ஜெபிக்கணும்னு சொல்லி சொன்னா இல்லையா? செய்வீங்களா? முதல்ல 2 முறை ஆரம்பிங்க, காலையிலையும் நைட்லயும் ஆரம்பிங்க. கணவன் மனைவியா குடும்ப ஜெபம் செய்யுங்க. வெற்றிக்கு அடிப்படை அடையாளம் அதுதான். கணவன் மனைவியா பக்கத்துல உட்காந்து பிள்ளைகள் எல்லாம் வச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தரை துதிச்சு ஜெபிங்க. உங்க வாழ்க்கையில நடந்த காரியங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. என்னங்க பிரதர் நீங்க பாசிட்டிவா பேசிட்டு இருக்கிறீங்க, பிரச்சனை வராதா, துன்பம் வராதா, நாங்க அதுக்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுக்கும் கர்த்தர் இங்க விட கொடுத்திருக்காரு. அதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் படிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சகோதரி இன்னொருத்தர் படிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். புரியுதா? நமக்கு பிரச்சனை ப்ராப்ளம், நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னதுனாக்க நம்ம என்ன பண்ணணும்? சோர்ந்து போய் மூளையில உட்காந்துடக்கூடாது, ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால நம்ம ஏறெடுத்தோம்னா அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரா இல்லையா? இப்படிதான் இருக்கும். ஸோ அதை காலையில எந்திரிச்சோன்னா நன்றி எழுதல், துதி, ஜெபம், விண்ணப்பம் இதெல்லாம் காலையில. மாலையில அதே மாதிரி, இரவுலையும் அதே மாதிரி. முதல்ல காலையிலையும் இரவுலையும் ஆரம்பிங்க, அப்புறம் மத்தியானம் அது வந்துடும். சரியா? ஸோ இது முதல் பாயிண்ட். அப்புறம் 2வது பாயிண்ட், நமக்கு 10,011 வேலை இருந்ததுன்னா கூட ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் போய் விழுந்துருங்க. எங்க வரணும்? முதல்ல வீட்டில் காலை மாலை மதியம் துதி, 2வது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் என்ன பண்ணணும்? விழுந்துருக்கணும். ஆண்டவர் பாதத்துல நம்மளை ஒப்பு கொடுத்துருக்கணும். அங்க வர்ற பிரசங்கிமார்கள், பாஸ்டர், இவர் சொல்ற நல்ல புத்தி, நல்ல செய்தியெல்லாம் என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும், வீட்டில் போய் தியானம். சரிதான்? இது 2வது காரியம். 3வது காரியம் என்னன்னா செய்யணும்னா, பரிசுத்தவான்களோட ஐக்கியம். எப்படி இருக்கணும்? பரிசுத்தவான்களோட எப்போ ஒரு ஐக்கியமா இருக்கணும். ஏன்? நமக்கு சோறு வரும், நமக்கு துன்பம் வரும், நமக்கு தொல்லைகள் வரும், நமக்கு இடைஞ்சல்கள் வரும், நமக்கு பிரச்சனைகள் வரும். அப்ப பரிசுத்தவான்களோட நம்ம அலாவலம்னா, பரிசுத்தவான்களோட நம்ம தொடர்புகள் வச்சிருந்தோம்னா நம்ம இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா இல்லையா? ஸோ அதனால காலை மாலை ஜெபம், ஞாயிறு ஆராதனை, பரிசுத்தவான்கள் ஐக்கியம், இது 3 இருக்கிறவங்க தான் உண்மையான கிறிஸ்தவங்க, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்க. உண்டா இல்லையா? அப்போ இப்போ ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒரு வேலைக்காரன் தான், ஆண்டவருக்கு வேலைக்காரன். இப்போ பாஸ்டர் இருக்கிறாரு, உங்களை எல்லாம் மேய்ப்பர் அவரு. இன்னும் நிறைய இருக்குது, 9 நிலை இருக்குது. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுல 9 நிலை இருக்குது. ஸோ அந்த 9 நிலையில இருக்கிறவங்க அது ஆண்டவருக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து செய்யக்கூடிய ஊழியம். அப்ப அதுக்கு என்ன தகுதி வேணும்? ஆன்மதாக வேணும். ஐயோ இவங்க இப்படி இருக்காங்களே, இவங்க குடும்பம் இப்படி இருக்குதே, இவங்க ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆனந்தம். சரியா? ஸோ இது எல்லாம் உங்க மனசுல இருக்கணும். இது எல்லாம் இருந்தா தான் நம்ம உண்மையான ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்து. சரியா? ஸோ இப்போ அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே
சொல்லுங்க, ஆண்டவரே இன்று நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தில் களி கூர்ந்தோம் ஐயா. நீர் அன்று எருசலேம் நகரத்திலே எங்களுக்காக மரிய நம்முடையான கழுதை மேல் ஊர்வலமாக வந்து ராஜாவாக உம்மை வெளிப்படுத்தினீர் ஐயா. உண்மையே உங்கள் ரட்சகராகவும் ராஜாவும் ஏற்றுக்கொள்கிறோம் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லா துன்பங்களையும் நீக்கி ஒரு மகிழ்வான வாழ்வை தாரும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.